இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு சேவை. இந்த சேவை என்ற சொல் மனிதனுக்கு அவசியமானதா? இதை பற்றித்தான் இன்று பார்க்க போகின்றோம். சேவை என்பது ஒருவருக்கு நாம் செய்யும் உதவி என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதே நேரம் நாங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுதே ஒரு குழந்தை கொடுக்கும் பழக்கத்தை ஆரம்பிக்கின்றது. தனது தாயார் உணவூட்டும் போது அது திருப்பி தாயின் வயிற்றில் வாயில் வைக்கின்றது. தாய் தனக்கு ஊட்டுவது போல தானும் செய்ய பழகுகின்றது. இது ஆரம்ப படிநிலை ஆகும். கொடுக்கும் பழக்கம் இயல்பாகவே சிலருக்கு இருக்கின்றது. சில பேர் வயது வந்துதான் அந்த வளர்ச்சியை அடைகிறார்கள். எனவே இந்த சேவை என்பது நாங்கள் 3 வகையாக அவற்றை பிரிக்க முடியும். சமூக சேவை, ஆன்மீக சேவை, ஆன்மீக அறிவியல் சேவை. இந்த முதலாவது கூறப்பட்ட இந்த சமூக சேவை எப்பொழுது ஆரம்பமாகின்றது என்றால், ஒரு குடும்பத்தில் நாங்கள் முதலில் அதனை கொடுத்து பழகுகின்றோம். ஏனென்றால் ஒருவருக்கொருவர் நாங்கள் அன்பை பரிமாற்றம் செய்கின்றோம். அதன் பின்பு ஒருவருக்கு இல்லாததை இன்னொருவருக்கு குடும்பத்திலே கொடுத்து உதவி பழகுகின்றோம். அங்கே ஆரம்ப கொடுக்கும் பழக்கம் ஆரம்பமாகின்றது. அதன் பின்பு இன்னொருவருக்கு அதாவது குடும்பத்தை தாண்டி சமூகத்தோடு தொடர்புக்கு அவர்கள் முதலில் ஆரம்பிக்கின்றார்கள். சிலர் இவருக்கு செய்தால் திரும்ப எனக்கு அந்த உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு செய்வார்கள். சிலர் அவர்கள் இல்லாது கஷ்டப்படும் போது அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையில் செய்வார்கள். எனவே இந்த சமூக சேவை என்பது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வதுதான் ஒரு சிறந்த சமூக சேவையாக இருக்க முடியும். அதாவது உணவு கொடுப்பார்கள், உடை கொடுப்பார்கள், இருப்பிட வசதி செய்து கொடுப்பார்கள். யாருக்கு இல்லையோ அவற்றை செய்து கொடுப்பதற்கு இவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். எனவே இந்த சேவையானது பரிணாம வளர்ச்சியிலே முதலாவது கட்டத்தை அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். இதன் மூலம் இவர்கள் என்னத்தை பெறுகின்றார்கள்? அவர் கொடுக்கும் போது அதை பெறுபவர் வாழ்த்துகின்றார். அப்படி வாழ்த்தும் போது இவருடைய மனம் சந்தோஷம் அடைகின்றது, ஒரு மனநிறைவை அடைகின்றது. அவர் உள்ளம் பூரிக்கின்றது, உடல் மகிழ்ச்சியில் நிறைகின்றது. எனவே இந்த கொடுத்தல் மூலம் முதலில் அவர் தன்னுடைய உடலும் மனமும் மகிழ்ச்சி அடைய இது வாய்ப்பாக இருக்கின்றது. இரண்டாவதாக, தான் அதிலிருந்து கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைந்தால் தானும் பெறுபவரும் ஒருவரே, அதாவது ஆன்ம இயல்பிலே ஒருவரே. மற்றவருக்கு கொடுப்பது எனக்கு செய்வது போலாகும். இயேசு கூறினார் என்ன மாதிரி கூறுகின்றார் என்றால், நீ மற்றவர்கள் உனக்கு எதை செய்ய விரும்புகிறார்களோ அதையே நீ திரும்ப அவர்களுக்கு முதலில் செய். அப்படி கொடுக்கும் பொழுது என்னுடைய பணம் அல்லது பொருள் இழந்து விட்டோமே இப்படி எண்ணக்கூடாது. எவ்வளவு கொடுக்கின்றோமோ அதில் பார்க்க கூட எங்களுக்கு திருப்பி பிரபஞ்சம் அதை திருப்பி கொடுத்து விடுகிறது. எனவே எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அதே நேரம் இந்த உதவியை நான் செய்கின்றேன் என்ற உணர்வு இல்லாமல் செய்ய வேண்டும். அதாவது எங்களுக்காக பிரபஞ்சம் வசதிகளை தந்திருக்கின்றது, அதை இல்லாதவர்க்கு கொடுத்து உதவுவதுதான் மனித பண்பு. அப்படி கொடுக்கும் போது தான் ஒரு கருவியாகத்தான் நினைக்க வேண்டும்.
தான் அதற்குரிய கர்த்தா என்று நினைக்க கூடாது. இதை எனக்கு ஒரு கருவியாக இறைவன் வாய்ப்பளித்திருக்கின்றான். எனக்கு நான் அப்படி கொடுப்பதன் மூலம் நான் எனக்கே நன்மையை செய்கின்றேன் என்ற ஒரு உணர்வு, உன்னதமான ஒரு மனப்பான்மை வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் அந்த சேவைக்கே ஒரு மதிப்பு வருகின்றது. எனவே இப்படியாக நான் யார் என்ற ஒரு கருத்துக்கு அவர் புரிந்துணர்வாக இருப்பாரா இருந்தால் ஏனைய உயிர்களும் தன்னுடைய தானும் ஒன்றே என்ற ஒருமை உணர்வுக்கு அவர் உட்படுகின்றார். இது ஆரம்ப வளர்ச்சியாகும். சமூக சேவை என்பது உண்மையிலேயே சமூகத்தில் நாங்கள் ஒரு அங்கம். நாங்கள் சமூகத்தை விட்டு தனியாக இருக்க முடியாது. ஏனென்றால் எங்களுக்குரிய தேவைகள் எல்லாவற்றுக்கும் சமூகத்தை தான் நாங்கள் சார்ந்திருக்கின்றோம். எனவே சமூகத்தை விட்டு நாங்கள் தனியா ஒரு நிலையில் இருக்க முடியாது. ஆனபடியால் ஒருமை உணர்வை வளர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் எமது மனதை பண்படுத்த வேண்டும். நான் என்ற அந்த வட்டத்தை அழித்து நாம் என்ற ஒரு இன்னொரு பெரிய அளவிலே அந்த வட்டத்தை நாங்கள் போட வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் அந்த சேவை சரியான முறையிலே நமக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நிலையை அடையக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சமூக சேவை என்னுடைய அனுபவத்தில் இந்த சேவைகள் எமக்கு நாம் விரும்பியோ விரும்பாமலோ சில நேரத்திலே இறைவனாலே கொடுக்கப்படுகின்றோம். இவர் செய்கின்றாரா இல்லையா என்று பார்ப்பதற்காக கூட இருக்கலாம். அப்படி நம்முடைய பிறப்பின் தேவையை அறிந்து இறைவன் ஒரு கடமையை கொடுக்கும் போது அதை நாங்கள் தயங்காமல் அதை செய்ய வேண்டும். அதை தட்டி கழிக்க கூடாது. போர்க்காலத்திலே என்னுடைய அனுபவத்தில் கூறுகின்றேன். அந்த நேரம் இடம்பெயர்வுகளும் பல வழிகளில் மக்கள் இன்னல் அடைந்த அந்த காலகட்டத்திலே பாடசாலைகள் இயங்கவில்லை. பாடசாலைகள் மூடப்பட்டது. எங்கே பார்த்தாலும் போரின் அவலங்கள். மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் முதலில் ஓரளவு தனியார் கல்வி நிலையத்தை நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் பாடசாலை இல்லை, மாணவர்கள் எல்லாம் படிப்பின்றி அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்த நேரத்திலே என்னுடைய டியூட்டரியை நான் பெரிய அளவிலே அதை ஆரம்பிக்க எண்ணினேன். எனவே நானும் என் கணவரும் தனியாகத்தான் அந்த பிள்ளைகளுக்கு கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்காக பல ஆசிரியர்களை நாங்கள் நியமித்து ஒரு 15-20 ஆசிரியர்கள் அங்கு வந்து பணியாற்றினர். எனவே பாலர் வகுப்பில் இருந்து உயர்தர மாணவர் வகுப்பு வரை அங்கே நடத்தப்பட்டது. அதனால் சில சிரமங்களும் எங்களுக்கு ஏற்படத்தான் செய்தது. ஏனென்றால் பகல் முழுக்க வகுப்புகள் நடந்து கொண்டே இருக்கும். இரவு 9 மணி மட்டும் நடக்கும். அதே நேரத்திலே நாங்கள் அமைதியாக வீட்டிலே ஒரு நேரம் கூட பகலில் உறங்க முடியாது. எந்த நேரமும் மாணவர்கள் அங்கு இருந்தார்கள். எங்களுடைய வீட்டின் அறைகள் எல்லாம் மாணவர்களினுடைய வகுப்பறைகளாக மாற்றும். ஆனால் அந்த பணத்தை கொடுப்பதற்கு நாம் எல்லோருக்கும் ஓரளவுக்காவது நாங்கள் பணத்தை மாதத்துக்கு கொடுக்க வேண்டும். எனவே மாணவர்கள் கஷ்டப்பட்ட நிலையில் இருந்தார்கள். அந்த கடினமான சூழ்நிலையிலே அவர்களிடம் வறுமை கோட்டில் இருப்பவர்களிடம் பணத்தை வாங்க முடியாது. எனவே எமது வங்கியில் இருந்த பணத்தைத்தான் எடுத்து மாதம் மாதம் அதுக்கு ஆசிரியர்களுக்கு கொடுத்து நல்லொரு பெறுபவர்களை மாணவர்கள், உயர்தர மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். அந்த
பணி எங்களுக்கு மனநிறைவை தந்தது. அதே நேரம் அந்த வங்கி பணங்கள் எல்லாம் கரைந்து பணம் பூச்சிய நிலைக்கு வந்தது. என்னுடைய குழந்தைகளை, அதாவது பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு பிறகு சில சிரமங்கள் ஏற்பட்டது. ஆனால் ஏதோ ஒரு பாதையை இறைவன் திறந்து வைத்தான். அதன் பின்பு நாம் கனடா வந்து அதுக்குரிய வழிமுறைகளை இறைவன் ஒரு வழிகாட்டியாக எங்களுக்கு அமைத்து கொடுத்தான். எனவே கொடுத்ததிலே குறைவு எதுவும் வந்ததில்லை. சேவை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அந்த மாணவர்கள் இன்று வரை அந்த நன்றியை மறக்கவில்லை. அவர்கள் இன்று அவர்கள் வளர்ந்து பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள், பல வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் திரும்ப எமது நாட்டுக்கு வரும் பொழுது என்னுடைய வீட்டின் முன்னாலே அவர்கள் ஒரு கோவிலை பார்ப்பது போல தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வந்து காட்டுகிறார்கள், புகைப்படம் எடுக்கிறார்கள். ஏனென்றால் இதுதான் நாங்கள் கல்வியை வளர்த்து கொள்ள இடம் தந்த இடம், இதை வாழ்க்கையில மறக்க முடியாது என்று தன்னுடைய குழந்தைகளுக்கும் காட்டி போகும் ஒரு உன்னதமான புனிதமான இடமாக அவற்றை அவர்கள் நினைத்திருந்தார்கள். எனவே இவையெல்லாம் உண்மையிலே எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. எனவே எவ்வளவு கொடுக்க நினைக்கின்றோமோ அதில் கூட இறைவன் நமக்கு வழியை காட்டுகின்றான். நாங்கள் பதுக்க நினைத்தால் அவன் பறித்து விடுவான். எவ்வளவு தூரம் நாங்கள் பணத்தை சேமித்து வைத்தாலும் ஒரு நிம்மதியை எடுக்க முடியாது. எந்த நேரம் திருடன் வந்து எடுத்துக்கொண்டு போவானா, மற்றவர்கள் களவாடி விட்டார்களா என்று அந்த சிந்தனையிலே நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு தருணங்களாக அமையும். எனவே பொருளை தேட வேண்டும், அதையும் ஒரு அளவாகத்தான் நாங்கள் அதை தேடி ஓட வேண்டும். எனவே என்னுடைய இந்த சில அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். எனவே இந்த பரிணாம வளர்ச்சியிலே சமூக சேவையிலே மக்கள் ஆரம்ப நிலை ஆன்மீக துறையிலே வளர்ச்சி அடைவதற்கு இது உதவியாக இருக்கும். இரண்டாவதாக ஆன்மீக சேவை. இந்த ஆன்மீக சேவை, அதாவது சமூக சேவையிலும் உணவு, உடை, உறையுள் என்று உதவி செய்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ அல்லது நீண்ட காலத்துக்கோ சிலர் செய்கின்றார்கள். அதே போல ஆன்மீக சேவையிலும் இது ஒரு பக்தி சார்ந்ததாக, ஒரு சிலை முன்போ அல்லது ஏதோ ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. அந்த சமூகத்தை விட்டு ஒரு கஷ்டம் வரும்போது இவர்கள் ஒரு தனிப்பட்ட சிலைகளை வழிபட்டோ அல்லது அங்கு பூசை வைக்கும் துறவிகளை கொண்டோ அல்லது ஞானிகளை சில வழிபாட்டு தலங்களை அடைந்தோ தன் நம்பிக்கையை வைத்து இவர்கள் உதவி புரிய முற்படுகிறார்கள். அதாவது உணவு விஷயத்திலோ அன்னதானத்திலோ அல்லது உடை, உறையுள் என்று சிலவற்றை அர்ப்பணிப்பாக கொடுக்கின்றார்கள். ஆனால் இப்படி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. இது செய்தால் இவர் மூலம்தான் நாங்கள் இந்த நன்மையை அடைந்தோம். எனவே அங்கே ஒரு பக்தி அவர்களிடையே உருவாகின்றது. பக்தியின் காரணமாக அவர்கள் அந்த சேவையை செய்ய முற்படுகிறார்கள். இது சில நேரங்களிலே சில தடைகளையும் சில சிக்கல்களையும் கூட உருவாக்க வாய்ப்பு உண்டு. அவற்றை சரியாக ஆராய்ந்து அந்த சேவையை செய்தால் அதனால் அவர் தன்னிறைவை பெறக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அங்கே ஒரு வழிபாட்டின் மூலம் சரணடையும் ஒரு பழக்கம், ஒரு உணர்வு அவர்களிடையே ஏற்படுகின்றது. ஏனென்றால் அந்த நம்பிக்கை வெற்றி பெறும்போது அவர்கள் பூரணமாக தங்களுடைய உணர்வுகளை அங்கே
கொடுக்கின்றார்கள். எனவே சரணடைதல் இங்கே அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதனால் சரணடையும் வழக்கம் இந்த ஆன்மீக சேவையிலே ஏற்படுகின்றது. இதன் மூலமாக வரும் சிக்கல்களை அவர்கள் காலப்போக்கிலே சில தடைகளை தாண்டி யார் ஒருவர் சரணாகதியை அடைந்து அந்த சேவைக்குரிய நியதிகளோடு எவர் கடமைகளை பொறுப்பாக செய்கின்றார்களோ அவர்கள் பிரச்சினைகளை இறைவன் வந்து முன்னின்று தீர்த்து வைப்பான். எனவே அங்கே சரணடைதல் என்பது மனிதர்களிடம் ஆரம்பித்து இறைவனிடமும் சரணடையும் ஒரு நிலையை அங்கே எட்டக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ஆன்மீக சேவை சமூக சேவையை விட உயர்ந்ததாக இருந்தாலும் கூட சில நேரங்களிலே அவற்றிலே சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எல்லா இடத்திலும் அல்ல, சில இடங்களில் சிரமங்கள் ஏற்படும். இவை காலப்போக்கிலே அவர்கள் உணர்ந்து அதை திருத்திக் கொள்வார்கள். எனவே இந்த ஆன்மீக சேவையில் வளர்ச்சி அடைந்த ஒருவர் ஆன்மீக அறிவியல் சேவையை தொடங்குகின்றார். அதாவது படிப்படியாக பரிணாம வளர்ச்சியை அந்த ஆன்மா அடைகின்றது. ஆன்மீக சேவை அறிவியல் சேவை என்பது எமக்கு தெரிந்த ஞானத்தை இன்னொருவருக்கு நாங்கள் வழங்குதல், அந்த ஆன்மீக அறிவை மற்றவர்களுக்கும் கொடுத்த. எனவே இந்த ஆன்மீக அறிவியல் என்பது தியான வகுப்புகளை நடத்துவதன் மூலமும் பிரமிட் தியான அமைப்புகளை அமைப்பதன் மூலமும் ஆரோக்கியம், அதாவது ஆரோக்கிய மையங்கள், தியான மையங்களை நாங்கள் அமைப்பதன் மூலமும் துண்டு பிரசுரங்களை தயாரித்து மக்களிடையே ஆன்மீக அறிவை பூத்தல் மூலமும் இவ்வாறு பல வழிகளிலும் நாங்கள் அவற்றை செய்யும் போது தியான யக்னம் இப்படி ஒரு நிகழ்வு அங்கே உருவாக்கப்படுகின்றது. தியான யக்னம் என்றால் பல மாஸ்டர்ஸ், பல படித்த ஆன்மீகத்தில் நன்கு தேர்ந்த மாஸ்டர்ஸினால் இந்த தியான யக்னம் ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே அவர்களுடைய ஞானங்களை நாங்கள் ஓரிடத்தில் பெறக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கின்றது. அதற்கு நாங்கள் எங்களால் ஆன சேவைகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு தியான யக்னம் ஆரம்பிக்க போகின்றார்கள் என்றால் அதற்கு பண உதவி செய்யலாம், இடத்தை கொடுத்து உதவி செய்யலாம், ஏதாவது எங்களுடைய பௌதிக முறையிலே உடலால் எந்த உதவி செய்ய முடியுமோ அதையும் கூட செய்யலாம். எனவே இதைத்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை, எம்மால் எந்த தகுதி உண்டோ அதை செய்யலாம். இப்படி இந்த ஆன்மீக அறிவியலை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் எங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைகின்றது, நிறைவடைகின்றது, இன்னொருவரை மகிழ்விக்க முடிகின்றது, இன்னொருவருக்கு ஞானத்தை கொடுத்து அவரை ஒரு நல்ல பாதையை காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இந்த ஆன்மீக அறிவியல் சேவையை தனிப்பட்ட ஒரு சிலருக்கோ அல்லது ஒரு குழுவுக்கோ நாங்கள் எடுத்து கூறுவதன் மூலம் இந்த ஆன்மீக அறிவியல் சேவையை நாங்கள் வளர்த்து கொள்ள முடியும். அதைவிட இந்த ஆன்மீக அறிவியல் சேவையை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது சில பேர் அதை அவ்வளவு ஆர்வம் காட்டாமல் அதிலே ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் இருந்தாலும் கூட நாங்கள் எமது முயற்சியை இறுதி வரை விடாமல் அவர்களுக்கு அவற்றை கொடுக்கும் போது நாங்கள் பூரணமான ஒரு மகிழ்ச்சியை அடையக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த ஆன்மீக அறிவியல் சேவையை வழங்குபவர்கள் ஒரு மனித வாழ்க்கையின் இறுதி நிலையை அடைந்தவர்களாக அந்த பிறப்பு இறப்பை நாடி
அதன் உண்மையை அறிந்தவர்களாக எவ்வாறு எம்முடைய இறுதி காலம் நல்ல முறையிலே அமைய வேண்டும் என்று சில பேர் அந்த ஆன்மீக அறிவியல் சேவையை செய்வார்கள். எனவே அவர்கள் பொருள் இவற்றை நாடாது கேட்காது தம்முடைய வாழ்வியலின் இறுதி நிலை ஒரு உயர்வான நிலையாக இருக்க வேண்டும் என்று இந்த ஆன்மீக அறிவியல் சேவையை செய்வார்கள். இவற்றை நாங்கள் கொடுக்கும்போது, அதாவது சில பேர் மாமிசத்தை உண்டு இந்த அறிவியல் சேவையை நாங்கள் வழங்கக்கூடாது. ஆன்மீக அறிவியல் சேவையை ஒரு புனிதமான சேவையை அவர்கள் உள்ளபடியே உணர்வதற்கு நாங்கள் சரியான ஆளை தெரிவு செய்ய வேண்டும். எனவே மாமிசத்தை ஒரு புறம் உண்டு, அதே நேரம் ஆன்மீகத்தையும் நாங்கள் சரிவர கொண்டு செல்ல முடியாது. எனவே அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து எது தேவையோ, இவருக்கு இன்ன தேவை, எல்லாருக்கும் ஒரே தேவை இருக்காது. அப்ப சேவை செய்யும் போது நாங்கள் அவரவர் தரத்துக்கு ஏற்றபடி கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு கல்வி சேவை தேவை என்றால் கல்வியைத்தான் கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு பணம் தேவை என்றால் பண உதவியை செய்ய முடியும். ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் ஞானத்தை தான் கொடுக்க வேண்டும். எனவே அவரவர் தகுதிக்கேற்ற சேவையை நாங்கள் செய்ய வேண்டும். அது இல்லாமல் நாங்கள் ஒருவருக்கு ஒரு தேவை இருக்கும் போது நாங்கள் இன்னொரு தேவையை அவருக்கு வழங்கினால் அது நமக்கு கர்மாவை கொண்டு வந்து சேர்க்கும். சரியானபடி அறிந்துதான் அந்த சேவையை நாங்கள் செய்ய வேண்டும். அதே நேரம் எங்களுடைய ஒருவர் சில நேரத்திலே தன்னுடைய விசுவாசத்தை இதை காட்டுவதற்காக ஒரு தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை இன்னொருவருக்கு கொடுக்கும் சூழ்நிலை அமைந்தார். அப்படி அமையும் போது அவருக்கு வேறு தேவை இருக்க நாங்கள் இந்த தேவையை கொடுக்கும்போது அந்த கர்மா எங்களுக்கு வந்து சேரும். அவருக்கு தேவையான சேவையை மட்டும்தான் நாங்கள் கொடுக்க வேண்டும். அது வேறு சேவையை தேவை இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய இந்த பூர்வீக சொத்துக்களை கொடுப்பதன் மூலம் அந்த கர்மாவை நாங்கள் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்கே அமைகின்றது. எனவே நாங்கள் தேவை அறிந்து அவர்களுடைய தரத்தை அறிந்து அதனை கொடுக்க வேண்டும். அடுத்து எமக்கு எல்லாம் தெரியும் தானே என்று நாங்கள் தியானத்தின் மூலம் பெற்ற சில நன்மைகளை, சில சித்திகளை நாங்கள் அவர்களுக்கு அதை தேவையற்று பிரயோகிக்கக்கூடாது. தேவை அறிந்துதான் அதனையும் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது எங்களுக்கு கர்மாவாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து இந்த சேவைகளை செய்யும் போது நான் செய்கின்றேன் என்ற கருத்து அவர் மனதில் இருக்கக்கூடாது. நான் ஒரு கருவி என்று மட்டுமே நினைக்க வேண்டும். எனவே இந்த 3 விதமான சேவைகளில் சமூக சேவை ஆரம்ப கட்டத்திலும், ஆன்மீக சேவை சிறிது வளர்ச்சி அடைந்து அந்த பரிணாம வளர்ச்சியிலே ஆலயம் ஆன்மீகம் என்ற படியில் அவர்கள் வருவார்கள். இறுதியாக இந்த பிறப்பு இறப்பு என்பதை பற்றிய நிலைகளை அறிந்து கொள்ள ஆன்மீகத்தின் இறுதி பகுதியை தேர்வு செய்து ஆன்மீக அறிவியல் சேவையை நாடி அதை கொடுப்பார்கள். எனவே இந்த தியானத்தின் மூலம் நாங்கள் இவற்றை எல்லாம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு உண்டு. தியானம் செய்வதன் மூலம், அன்றாடம் தியானம் செய்வதன் மூலம் எமது மனம் பக்குவப்படுகின்றது, மனம் அமைதியடைகின்றது.
ஒரு மனம் அமைதியடைந்தால்தான் எங்களால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும், சரியான செயல்களை செய்ய முடியும். எனவே சமூகத்தில் நாம் ஒரு அங்கம், எமது கடமை இருக்கின்றது. எமக்கு இறைவன் எம்மை படைத்தது இங்கு சில பணிகளை செய்துவிட்டு திரும்பவும் அவரிடத்தில் நாங்கள் செல்ல வேண்டும். பிறந்தவர் எவரும் இந்த பூமியிலே தங்கி இருக்க முடியாது. எத்தனையோ ஞானிகள் பிறந்தார்கள், எத்தனையோ பெரிய 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 பெருமைக்குரியவர்கள் இருந்தும் இறந்தார்கள். இவர்கள் எல்லாம் நிரந்தரமாக இருக்க முடியவில்லை. எனவே பிறந்தவர் அனைவரும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். அந்த மரண பயத்தை கூட ஆன்மீகத்தில் அது இறப்பில்லை, ஆன்மாவுக்கு ஒருபோதும் இறப்பில்லை. நாங்கள் எதை கொண்டு போவோம் என்றால், நாம் செய்த இந்த பிறப்பிலே என்னென்ன புண்ணியத்தை செய்கின்றோமோ அவற்றைத்தான் எங்களால் கொண்டு போக முடியும். நாங்கள் தேடிய பொருளையோ அல்லது வீட்டையோ யாருமே இந்த இவ்வளவு காலத்திலே கொண்டு போனதில்லை. ஆகவே நாம் கொண்டு செல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் சேவை ஒன்றுதான் நாங்கள் கொண்டு செல்ல முடியும். அதனை சரியாக ஆன்மீக அறிவோடு புரிந்து கொண்டால் மக்கள் அன்பாக மற்றவர்களிடம் பழகுவார்கள். தன்னுடைய குடும்பத்திலும் சமூகத்திலும் ஒரு அமைதி நிலையை அவர்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. எனவே இவற்றுக்கெல்லாம் மூல காரணமாக தியானம்தான் இருக்கின்றது. அந்த தியானத்தை நாம் எமக்கு தெரிந்த அளவில் மற்றவர்களுக்கும் எடுத்து கூற வேண்டும். அப்படி கூறும்போது நாங்களும் மகிழ்ச்சி அடைந்து ஏனையோரையும் அந்த சமூகத்திலே உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எமக்கு இறைவன் கொடுப்பார். எனவே தினமும் தியானம் செய்யுங்கள். தினமும் அனைவரோடு அமைதியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்து எல்லோரும் நலம் பெற வேண்டும், எல்லோருடைய ஆன்மாவும் ஆனந்தமான ஒரு நிலையை அடைய வேண்டும். அதற்கு நாங்கள் எம்மாலான சேவைகளை மக்கள் மனதிலே, மக்களுடைய வழிகளிலே நாங்கள் கொடுக்க வேண்டும். இப்படி செய்தால் நாமும் நிம்மதியடைந்து மற்றவர்களையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு நேரமும் என்னுடைய இந்த உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். அன்பு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நன்றி மாம். அருமையாக கொடுத்திருக்கிறீங்க 3 விதமான சேவைகளை பற்றி. நாங்கள் இப்போ ஆன்மீக அறிவு சேவையைத்தான் தியானத்துக்கு வந்த பிறகு நாங்கள் செய்ய வேண்டியது என்றதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த சேவை நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சேவைகளை நாங்கள் அறிந்து கொடுக்க வேண்டி இருக்கு. இல்லாட்டி அதனால கர்மா வருமென்று சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதை தெரிந்து கொள்றதுக்கு கூட நாங்கள் தியானம் கட்டாயம் செய்ய வேணும் இல்லையா? அடிப்படை தியானம் தான் முக்கியம். ஸோ அது தியானம் இருந்தால் தான் எங்களுக்கு அந்த யோசிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு புரிதல் அளவுக்கு எங்களுக்கு அந்த தன்மை வரும். ஸோ தியானம் தான் முக்கியம். தியானம், புத்தக வாசிப்பு, நாங்கள் எது செய்ய வேணும் எது செய்யக்கூடாதுன்றது அருமையாக இருந்தது மேம். ரொம்ப நன்றி. எங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம், நீங்கள் எப்படி இந்த தியானத்துக்கு வந்தீங்க, நாங்கள் அதை பற்றி இது வரைக்கும் பேசிக்கொள்ள இல்லை. நீங்கள் இந்த டைமில் எங்களுக்கு அதை ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும். நீங்கள் எங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்தே தியானம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, இல்லை நீங்கள் கனடாக்கு வந்த பிறகு இங்கே தொடங்கினீங்களா? பேசஸ் மூலமாக அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆரம்பத்தில் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது நான் தியானத்தை பழகவில்லை, எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் தியானத்தை பற்றி சிறு வயதிலிருந்தே ஆர்வம் எனக்கு இருக்கின்றது, தியானத்தை செய்ய வேண்டும் என்று. அதற்குரிய வசதிகள் அங்கு இருக்கவில்லை. மறுபடி ஆலய வழிபாடுகள் சரியாக செய்யக்கூடியதாக இருந்தது. புத்தக வாசிப்பு இளமை காலத்திலே எனக்கு ஆர்வமாக இருந்தது. சமயத்துறையிலே
எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு. என்னுடைய குடும்ப சூழலும் அதற்கு ஒரு காரணமாக இருந்தது. ஏனென்றால் என்னுடைய தாயார் மிகவும் ஆலய வழிபாடு இதுகளில் கூடிய கரிசனை எடுத்து அதிலே ஈடுபடுவதை நான் சிறு வயதிலிருந்தே பார்த்து வளர்ந்தபடியால் எனக்கும் அந்த உணர்வுகள் இளமையிலேயே ஏற்பட்டது. இது கனடாவுக்கு வந்த பின்பு இந்த கொரோனா டைமுக்கு பிறகுதான் நான் இதை பற்றி இந்த சந்தர்ப்பம் எனக்கு அமைந்தது. அது ஆன்லைன் மூலம் ஐயப்பன் மாஸ்டர் அவர்கள் நடத்திய அந்த ஆன்லைன் கிளாஸ் இதை நான் கம்ப்யூட்டரில் பார்க்கும் பொழுதுதான் இப்படி ஒரு தியான வகுப்பு நடைபெறுகிறது என்பதை, ஆனால் காலதாமதமாகத்தான் நான் அதை அறிந்தேன். அவருடைய சொல்லும் பாணி எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. மனதை கவரக்கூடியதாக இருந்தது. அந்த தியானத்தை நான் எப்படியாவது பழக வேண்டும் என்பதால் அவருடைய அந்த கெசட்டை போட்டு திருப்பி அந்த 41 நாட்கள் நான் அதனை எனது வீட்டில் செய்து கொண்டிருந்தேன். அதன் பின்பு அவருக்கு நான் அதை மெசேஜ் மூலம் போட்டிருந்தேன், என்ன செய்வது, இப்படி அந்த நிகழ்ச்சி முடிந்து விட்டது, நான் அதை கம்ப்யூட்டர் மூலம் 41 நாட்கள் செய்தேன் என்று கூறினேன். அதன் மூலம் என்னுடைய மனம் பல வழிகளிலே மாற்றமடைந்தது. ஒரு தேடிய தேடல்கள், எனக்குள் எழுந்த கேள்விகள் அவற்றுக்கு பதிலாக அமைந்தது. எனவே அந்த தியானத்தில் ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதன் பின்பு அவருடைய எல்லா சாப்டர்ஸையும் நான் 2வது 3வது பாகங்கள் 4வது என்று தொடர்ந்து செய்து, அதன் பின்பு அவர் பாலாஜி மாஸ்டரோடு அவருடைய தியான வகுப்பிலே என்னை இணைத்து அதை செய்யும்படி கூறினார். ஆனபடியால் அவருடைய வகுப்பிலும் நான் 1 வருஷம் 2 வருஷம் அதிலேயும் செய்தேன். அவருடைய போதனைகள் எனக்கு மிகவும் ஒரு உற்சாகத்தை தந்தது. தினமும் அவருடைய வகுப்பை நான் ஒரு கட் பண்ணாமல் அவ்வளவு ஆர்வமாக இருக்கும். அத்தனை ஒரு ஆன்மீக தேடலுக்குரிய பதில்கள் எல்லாம் அவருடைய உரையில் இருந்தது. மிகவும் ஆர்வமாக அவற்றை கேட்டு என்னுடைய மனம் ஆன்மீகத்தில் வலிமையாக வருவதற்கு அது மிகவும் உதவியாக எனக்கு இருந்தது. அதன் பின்பு ஐயப்பன் மாஸ்டர் நடத்திய அந்த இனியா 3 இனியா 2 என்ற பகுதிகளை நான் அதன் மூலமும் பலவற்றை நான் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆன்மீகத்தில் அத்தனை படிமுறைகள் இருக்கிறது என்பதை அந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் புரிந்து கொண்டேன். அதாவது ஓவியம், சங்கீதம், நடனம், இப்படி பல வகையான கலவை சேர்ந்ததாகத்தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதன் பின்பு லக்ஷ்மி பிரசன்னா அவர்கள் நடத்திய அந்த ஆன்மீக வகுப்புகளுக்கு நான் பங்களிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் என்ற அந்த நிகழ்ச்சி நான் அடைந்த பயன்கள், அதாவது இந்த பிறப்பில் நான் எதை தேடினேனோ அவற்றையெல்லாம் அவர்கள் நிறைவாக எனக்கு தந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய செயல்பாடும் எனக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்தது. ஆன்மீகத்தில் எது எது நாங்கள் அறிய வேண்டுமோ அவற்றையெல்லாம் பரீட்சைகள் மூலமும் தங்களுடைய கற்பித்தல் மூலமும் எமக்கு அளித்த விதம் என்னை மிகவும் கவரக்கூடியதாக இருந்தது. இன்று நான் உங்கள் முன் இவ்வாறு பேசிக்கொண்டு எனக்கு தெரிந்தவற்றை கூறுகின்றேன் என்றால் அது அவர்கள் எனக்கு இட்ட அந்த கல்வி சேவைதான். அந்த ஆன்மீக அறிவியல் சேவையை அவர்கள் அழகாக எனக்கு தந்திருந்தார்கள். இன்னும் நான் வளர்ச்சி அடைய விரும்புகின்றேன். அத்தகைய
குரு பல வழிகளிலும் எமக்கு இந்த ஆன்மீக தேடலுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்ததையிட்டு நான் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இந்த பிறப்பில் என்னை ஆன்மீக துறையிலே இவ்வளவு மகிழ்ச்சி அடைய செய்த அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் நான் இந்த நேரத்திலே என்னுடைய மனப்பூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படியான முறையில்தான் இந்த ஆன்மீக தேடல் என்னுள் எழுந்தது. இது ஒரு நல்ல அனுபவமாக எனக்கு அமைந்திருந்தது. நன்றி அம்மா, நீங்க அருமையா ஷேர் பண்ணிருக்கிறீங்க. கேட்க எங்களுக்கே கூஸ் பம்பா இருக்குது. இன்னொரு கேள்வி என்னென்றால், இப்போ உங்களோட வயசுல இருக்கிற மற்ற பெண்கள் என்று பார்த்தால் அவர்கள் தியானத்துக்கு வர்றதுக்கே யோசிப்பார்கள். ஆனால் நீங்கள் இந்த தியானத்துக்கு வந்து, அதுவும் இந்தியாவிலிருந்து நீங்க கிளாஸுகள் செய்யணும் என்று சொன்னால் உங்களோட டே டைமை கொடுக்கணும். அதுக்கு காலமே எங்களோட டைமு காலமே தொடங்கிடும். மத்தியானம் இருக்கும் ஒரு கிளாஸ், நவீன நைட் டைமுக்கு. ஸோ எப்படி நீங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க? இது எல்லாத்துலேயும் வீட்லேயும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும். அதோட இதுவும் செய்கிறதுக்கு வீட்டில் எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணுகணும், அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? வீட்டில் இப்போ என்னுடைய கணவர் எனக்கு ஒத்துழைப்பாகத்தான் இருந்தார். எதுக்கும் அவர் தடை சொல்வதில்லை. ஆரம்ப காலத்திலே இந்த ஆன்மீகத்திலே நான் கூடுதலான நேரங்களை எண்ணும்போது அவர் சில இதுகள், அதாவது எனக்கு ஏதாவது சுவையினம் ஏற்பட்டு விடுமோ என்று கொஞ்சம் கவனித்தார். ஏனென்றால் மாமிச உணவை விட்டவுடன் பலவீனமாக போவீர்கள், உங்களுக்குரிய சத்துக்களை நீங்கள் எடுக்க முடியாமல் நோய்வாய்ப்பட சந்தர்ப்பமாக அமையும். இது குளிர் பிரதேசம், நீங்கள் அப்படி மாமிசத்தை விட்டு உண்டால் நோய் சீக்கிரமே பிடித்து விடும் என்றார். நான் அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் என் மனதில் நான் ஆழமாக நினைத்தேன், இறுதி வரை நான் மாமிசத்தை தொடுவதில்லை. இவர்களோடு நான் வாதிடவில்லை, ஆனால் நான் என்னுள் உறுதி எடுத்துக்கொண்டேன். எனவே அவர்களால் என்னை மாற்ற முடியவில்லை, விட்டு விட்டார்கள் சரிவராக என்று. அப்படியே அவர்களும் என்னுடைய சில ஆன்மீக துறையில் அவர்களும் பங்களித்திருக்கிறார்கள். எனக்கு உரிய நேரத்தை தருகிறார்கள். அதே நேரம் பிள்ளைகளும் எனக்கு உதவியாக இருக்கிறார்கள். எனக்கு எந்தவித இடையூறையும் தரவில்லை. அவர்களும் எனக்கு உதவியாகத்தான் இருக்கிறார்கள். அதே நேரம் அவர்களுடைய கவலை என்னென்றால், எனக்கு ஏதாவது பலவீனமாக வந்துவிடுமோ என்று. நான் என்னை பொறுத்தவரை இறைவன் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை எனக்கு ஆழமாக உண்டு. ஆனபடியால் இந்த துறையிலே, இந்த பாதையிலே நான் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. பலருக்கும் என்னாலான உதவியை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதுதான் இறைவன் எனக்கு அளித்த வரமாக நான் நினைக்கின்றேன். உங்களோட தியானத்தின் பயன்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லையா? உங்களோட தியானம் மூலமாக வீட்டில் இருக்கிற ஒத்துழைப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதை உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? ஆனா அதே நேரம் நான் என்னுடைய கடமைகளையும் வீட்டிலே செய்ய தவறுவதில்லை. அந்தந்த நேரங்களுக்கு யார் யாருக்கு எது செய்ய வேண்டுமோ, அது பிள்ளைகளுக்கு ஆயிரு அல்லது கணவருக்கு ஆயிரு, அந்த கடமைகளை அந்தந்த நேரத்துக்கு நான் டைம் பண்ணி செய்வேன். அவர்களும் எனக்கு ஒத்துழைப்பை தந்தார்கள். எனவே எல்லாத்தையும் இந்த இறைவன் தான் எது எது எங்கே அமைக்க வேண்டுமோ அவற்றை சரியாக அமைப்பது இறைவனுடைய வேலை. எனவே எனக்கு இந்த நிலையை, இந்த முறையை எனக்கு தந்த கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி அம்மா. நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது அங்கேயும் போய் தியானம் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க இல்லையா? அது எப்படி உங்களால பண்ணக்கூடியதா இருந்துச்சு? மாஸ்டர்ஸ் எல்லாரும் அந்த தியானம் நீங்கள் ஸ்கூல்ஸ்ல, மற்றது கோயில்ல, பயோதியோர் மடம் என்று சொல்லி நிறைய இடத்துல போய் சேர்ந்துருக்கிறீங்க. எப்படி வேறு சப்போர்ட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீங்க எப்படி செய்யக்கூடியதா இருந்தது? அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். நான் இங்கிருந்து போகும்போதே எனக்கு என்னுடைய குரு பாலாஜி மாஸ்டர் சொன்னார், நீங்கள்
உங்களுடைய நாட்டுக்கு போகும்போது அங்கே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் இந்த தியானத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். எனவே அது எனக்கு என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்தது. எப்படியும் என்ன விதப்பட்டும் குருவின் போதனைகளை, குருவின் வழிகாட்டலை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று மனதில் ஆணித்தரமாக நினைத்து கொண்டுதான் போனேன். ஆனால் அங்கு போனவுடன் எல்லாவற்றையும் எப்போது செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டேன். அங்கே பாடசாலைகளில் நாங்கள் நினைத்தபடி வகுப்புகளை எடுக்க முடியாது. சில சட்ட திட்டங்கள் அங்கு உண்டு. எனவே ஒரு நம்பிக்கை தான். பார்ப்போம். இப்ப சில இடங்களில் போய் மேலதிகாரிகளிடம் சைன் வாங்கி கொண்டு வந்துதான் ஸ்கூல்ல நாங்கள் செய்ய முடியும். கண்டபடி நாங்கள் போய் எங்களுடைய எண்ணப்படி செய்ய முடியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை. நான் போனேன். பாடசாலைக்கு போன போது நான் படித்த பாடசாலை அதிபர் ஏதோ பிஸியாகத்தான் இருந்தார். ஏதோ வேலை ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக அவர்கள் டீச்சர்ஸோட கூடி மீட்டிங்கில் இருந்தார். என்னை கண்டு எழும்பி வந்தார். நான் கூறினேன், இப்படி தியானம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன், நீங்கள் ஒரு நேரம் தருவீர்களா? அப்பொழுது அவர் கூறினார், இங்கே பரிசளிப்பு விழா நடக்க போகின்றது, அதற்குரிய இதுகளிலே தான் நாங்கள் இப்போது மீட்டிங் இதுகளை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு டைம் இதுக்குள்ள பிள்ளைகள் நிகழ்ச்சிகளுக்கு பழகி கொண்டிருக்கிறார்கள். அந்த டைம் ஒதுக்குவது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. அதை விட நானும் இங்கு வருவதற்குரிய அந்த கிழமை டேட் போட்டு டிக்கெட்டும் வந்து விட்டது. அப்போ என்ன செய்வது என்று சொன்னால், அது சரியாக பிறகு சொன்னார், சரி நீங்கள் போறதுக்கு முதல் நாள் வந்து இந்த பாடசாலையில் செய்யுங்கள் என்று. நான் அந்த டேட்டுக்கு போகும்போது நான் எதிர்பார்க்கவில்லை, அத்தனை வரவேற்பாக ஆசிரியர்களும் அதிபரும் என்னை வரவேற்று அந்த மாணவர்களை ஒரு இடத்தில் கூட வைத்து பொறுமையாக அவர்கள், அந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து அந்த தியானத்தை அன்று நிறைவேற்றினார்கள். எனக்கு அது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அதைவிட அவர்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு, அந்த பாடசாலை சமூகத்துக்கு நானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்களுக்குடைய சில உபகரணங்களை ஒவ்வொரு மாணவருக்கும் கொடுத்தேன். அது அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும். அது எனக்கு ஒரு தன்னிறைவாக இருந்தது. மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த மாணவர்கள் முகத்திலே மகிழ்ச்சியை காணும் போது எனக்கும் அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல இந்த ஆச்சிரமகத்துக்கு செல்லும் போதும் அங்கே ஒரு கமிட்டி மீட்டிங்ல அவர்கள் டிசைட் பண்ணித்தான் தியானத்துக்கு நாங்கள் அங்கே செய்ய முடியும். எனவே நான் போய் கேட்ட பொழுது இப்படித்தான் சொன்னார்கள், கமிட்டியிலேயும் கேட்க வேணும் பார்ப்போம்னு சொல்லி. பிறகு என்ன நினைத்தார்களோ தெரியாது, சரி நீங்கள் பாருங்கள் இந்த டேட்டுக்கண்டு சொல்லி அந்த டேட்டை எனக்கு தந்தார்கள். எனவே அன்றைய உணவை நான் அவர்களுக்கு பணமாக கொடுத்தேன். அவர்கள் அதை அந்த மாணவர்களுக்கு அன்றைய தினம் நானும் அவர்களோடு கூடி உணவருந்தினேன். அங்கே தியானம் அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இவையெல்லாம் எனக்கு இறைவன் அளித்த ஒரு வாய்ப்பாகத்தான் நான் நினைக்கின்றேன். எந்தவித தடங்களும் இல்லாமல் ஒரு நல்லதை செய்ய முற்படும் போது இறைவன் அதற்குரிய வழிமுறைகளை சிரமம் இல்லாமல் செய்வான் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதே போல ஆலயங்களிலே அந்த வழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆலயங்களிலே பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும்
அந்த தியானத்தை எப்படி செய்வது என்பதை சொல்லிக் கொடுத்தேன். எனவே அதை தவிர இந்த நோயால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இல்லங்களுக்கு, எனக்கு தெரிந்த இல்லங்களுக்கு சென்று அங்கே அவர்களுக்கு தியானத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை தொடர்ந்து அதை செய்யும்படியும் கூறியிருந்தோம். எனவே இத்தகைய ஒரு நிகழ்வுகளை என் வாழ்க்கையில் இடம்பெறுவதற்கு நான் காரணம் அல்ல, அந்த கடவுள்தான் காரணம். கடவுள்தான் அந்த பாதையை இப்படி போ என்று சொல்லி காட்டும் போது நான் அதிலே போக பயணிக்கக்கூடியதாக இருக்கு. எனவே எல்லாம் வல்ல இறைவன் தான் அனைத்தையும் நடத்தி வைக்கின்றான். நாங்கள் வெறும் கருவிகள் மட்டுமே.